الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا تحزن إن الله معنا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் நம்மவர்களுக்கு, நம் குடும்பத்தினர்களுக்கு, நம் சந்ததியினர்களுக்கு அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பயணம், ஒரு சஃபர், ஒரு பிரயாணத்தை போன்றது. இந்த பயணம் சில சமயம் நல்ல சிறந்த பாதைகளில் கஷ்டம் இல்லாமல் பயணம் செய்வோம். அது சில சமயம் நமக்கு சந்தோஷத்தை தரும். நம்முடைய வாழ்க்கை பயணம் சிறுபிரயாணத்திலிருந்து, குழந்தை பருவத்திலிருந்து வயோதிகம் வரை பலவிதமான பாதைகளை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அந்த பாதைகளில் சில பாதை நமக்கு நல்ல சிறப்பான பாதையாக இருக்கும். அந்த பயணத்தில் நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சியை தரும். அது கஷ்டமில்லாத பயணமாக நமக்கு இருக்கும். சில காலம், அந்த கால பயணத்தில் நாம் கடக்கக்கூடிய சில பாதைகள் கரடு முரடான பாதைகளாக இருக்கும். அதில் நாம் பயணிப்பது நமக்கு சிரமத்தையும் கஷ்டத்தையும் கவலையையும் தரும். சில சமயம் நம் வாழ்வில் சிறப்பான ஒரு நேரம், அந்த நேரத்தில் நாம் அரசனை போன்று வாழ்வோம். கவலை இருக்காது, கஷ்டம் இருக்காது, சிரமம் இருக்காது. அந்த பயணத்தில் நாம் வெளிச்சமும் நமக்கு நல்ல நீண்ட ஒரு பாதையும் நமக்கு கிடைக்கும். வெளிச்சம் அதிகமாக இருக்கும். சில பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கும்? நல்ல வெளிச்சமான பாதையா இருக்கும். அந்த பாதையில நம்ம கடந்து போகக்கூடிய அந்த வளைவு நெளிவுகள் எல்லாம் நமக்கு லேசாக இருக்கும். இன்னும் சில பாதை, சில பயணம் எப்படிப்பட்ட பயணம் என்றால், அது பயம் நிறைந்ததாக, இருள் சூழ்ந்ததாக, பாதைகள் நமக்கு தெரியாத ஒரு வழியாக இருக்கும். அந்த பாதை இருளின் காரணத்தினால், அந்த இருளினுடைய நேரத்தில் நமக்கு துணையாக ஏதாவது கிடைத்து விடாதா நாம் என்று யோசித்துக் கொண்டிருப்போம். இந்த இருளில் நம்ம பயணிக்கும் போது
நமக்கு ஒரு டார்ச் லைட்டாவது வேண்டும், ஏதாவது ஒரு பாதையை காண்பிக்கக்கூடியவர் வேண்டும். கவலை நிறைந்த அந்த பாதையில் நமக்கு உறுதுணையாக துணையாக வழிகாட்டக்கூடிய ஒரு ஆள் நமக்கு கிடைத்து விட மாட்டாரா என்று ஒரு கவலையோடு அந்த இருள் நிறைந்த பாதையை கஷ்டத்தோடு நாம் பயணித்துக் கொண்டிருப்போம். அன்பானவர்களே, அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் தோன்றும், இந்த கவலையான கஷ்டமான இந்த பாதையில் நம்மளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய யாராவது கிடைத்து விட மாட்டாரா? நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை போக்கக்கூடிய யாராவது நமக்கு கிடைத்து விட மாட்டாரா? ஒரு உறுதுணையான ஒரு மனிதன் நமக்கு கிடைத்திட மாட்டானா? ஒரு நண்பன் கிடைத்து விட மாட்டானா என்று யோசித்துக் கொண்டு நாம் பயணிக்கக்கூடிய சில பாதைகளும் இருக்கும், சில பயணங்களும் இருக்கும், சில காலங்களும் நமக்கு இருக்கும். அன்பானவர்களே, எல்லா காலமும் நாம் சிறந்த காலம் என்று சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காலத்தை கடந்து வந்திருக்கின்றோம். சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், நோய் நொடிகள், பலவிதமான எதிர்ப்புகள், சண்டை சச்சரவுகள், பல சந்தோஷங்கள், பல மகிழ்ச்சிகள் எல்லாம் கலந்ததுதான் நம்முடைய வாழ்வு. இந்த வாழ்வில் நாம் கஷ்டமான சூழ்நிலையில், சிரமமான சூழ்நிலையில் திக்குமுக்காடும் பொழுது, வழி தெரியாமல் திக்காடி கொண்டிருக்கும் பொழுது, நமக்கு யாராவது உறுதுணையாக இருந்து விட மாட்டாரா என்று யோசிக்கும் பொழுது, எந்த ஒரு துணை, மனித துணை நமக்கு கிடைத்தாலும், மனிதனுடைய எந்த ஒரு மனிதனுடைய நமக்கு கிடைத்தாலும் துணை, அந்த துணை என்பது சில காலங்கள், சில பயணத்தில் அது முடிந்துவிடும். சில ஊர்களை கடந்த பிறகு அந்த நண்பர்களுடைய துணை என்பது முடிந்துவிடும். சில காலங்களை கடந்த பிறகு அவர்களும் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவார்கள். எல்லோருடைய உதவியும் எல்லோருடைய துணையும் அழியக்கூடியது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு முஸ்லிமுடைய, ஒரு முஃமினுடைய உள்ளத்திலிருந்து ஒரு எண்ணம் உண்டாகும், ஒரு சத்தம் வெளிவரும். அல்லாஹ் இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்படணும்? எல்லா காலமும் நித்திய ஜீவன் அல்லாஹ் நமக்கு உறுதுணையாக இருப்பான். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய எல்லா விதமான பாதைக்கும் ஒளியாக இருக்கக்கூடியவன் இறைவன் இருக்கின்றான். நாம் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏன் துக்கப்பட வேண்டும்? நமக்கு வழிகாட்டி அல்லாஹ் இருக்கின்றான் என்ற அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் ஒலிக்கும் சில சமயம். அன்பானவர்களே, வாழ்க்கையில மிகப்பெரிய உறுதுணை என்பது யகீன், நம்பிக்கை தான். இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை தான் நமக்கு மிகப்பெரிய உறுதுணை. அது மிகப்பெரிய ஒரு வெளிச்சமும் கூட. இருளிலும் நமக்கு இறைவன் நம்மோடு இருக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு ஒளியை தரும். கவலைப்படாதப்பா, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எங்க போயிட்டா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படின்ற அந்த எண்ணம் நம் உள்ளத்துல வரும் பொழுது நமக்கு வெளிச்சத்தை தரும். இருளில் இருந்தாலும் கவலையை போக்கும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த வெளிச்சம், அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். எப்பொழுது மனிதன் நம்பிக்கை கொள்வானோ, தான் தனியாக இல்லை, என்னோடு இறைவன் இருக்கின்றான் என்ற உறுதியான நம்பிக்கை வந்துவிடுமோ, அவன் மரண தருவாயிலில் இருந்தாலும், துக்கமான சிரமத்தில் இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், கடனினுடைய கஷ்டத்தில் இருந்தாலும், சிரமத்தில் இருந்தாலும், பயத்தில் இருந்தாலும், அவனுக்கு இறைவன் நம்மோடு இருக்கின்றான் என்ற அந்த எண்ணம் இருக்கிறதே, அவனுக்கு அவனுடைய கவலையை போக்கிவிடும், அவனுடைய கஷ்டத்தை போக்கிவிடும், அவனுடைய அந்த துன்பத்தை போக்கிவிடும். என்னுடைய கவலையை, கஷ்டத்தை துடைக்கக்கூடியவன், என்னோடு இருக்கக்கூடிய அந்த இறைவன் இருக்கின்றான். என்னுடைய துஆவை அங்கீகரிக்கக்கூடியவன், என்னுடைய கவலையை போக்கக்கூடியவன், நான் கேட்பதையெல்லாம் தரக்கூடியவன், இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்ற எண்ணம் நமக்கு எல்லா விதமான கவலையை போக்கிவிடும். அன்பானவர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிரா குகையில் தங்கி இருந்த பொழுது விரோதிகள் சூழ்ந்து விட்டார்கள். நபி அவர்களுடைய அந்த
தலைக்கு 100 சிவப்பு ஒட்டகம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அபூஜஹலும் அவனுடைய அந்த சகாக்களும் ஒன்று கூடி நபி அவர்களுடைய அந்த குகையினுடைய வாயிலில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலைப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், நினைத்தார்கள், நாம் நம்முடைய நபி இந்த நேரத்தில் மாட்டிக்கொள்வார்களோ என்ற அந்த சூழ்நிலையில் நபி அவங்க சொன்னாங்க, லா தஹ்சன், லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற அந்த எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான், கஷ்டப்பட மாட்டான், துன்பப்பட மாட்டான். நிம்மதி என்பது அவனுக்கு கிடைக்கும், கவலை என்பது போய்விடும். அன்பானவர்களே, அந்த நம்பிக்கையை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதுடைய அந்த தீ குண்டத்தில் எரியப்படும் பொழுது அந்த நம்பிக்கை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அன்பானவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நரி கடித்து விட்டது, நரி கடித்து விட்டது, சாப்பிட்டு விட்டது என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, என்னுடைய மகன் அல்லாஹ் எனக்கு திருப்பி கொடுப்பான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இருளில் நிறைந்த அந்த கிணற்றில் போடப்படும் பொழுது கிணற்றினுடைய அடியில் அவர்கள் இறைவன் நம்மை பாதுகாப்பான் என்ற அந்த நம்பிக்கை அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அன்பானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ரிலிருந்து மதியன் என்ற நகரத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள். தனி ஆளாக ஒரு வாலிபன், தன்னிடத்தில் எந்த ஒரு பொருளும் இல்லை, சாப்பிடுவதற்கு உறங்குவதற்கு எந்த ஒரு வழித்துணையும் இல்லை, வாகனமும் இல்லை. மதியன் என்ற அந்த பாலைவனத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான், எந்த கவலையும் இல்லை, எதிர்காலத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னல்லாஹ ஃபகீருன், நான் மிகப்பெரிய ஏழையாக இருக்கிறேன் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், கவலைப்பட வேண்டாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல ஆண்டு காலம் நோய்வாய்ப்பட்டு உடலெல்லாம் அழுகி கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் விரட்டி விட்டார்கள். ஊரினுடைய எல்லை பகுதியில் ஒரு குழியில் வைக்கப்பட்டிருந்தார்கள். துருவாடை அடிக்கின்றது, உடலெல்லாம் புழுக்களில் நிறைந்திருக்கின்றது. நோய்வாய்ப்பட்டு பல ஆண்டுகளாக அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த எண்ணம், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்ம ஒரு காலம் நம்மை அழிவில் விட்டுவிட மாட்டான் என்ற அந்த நம்பிக்கை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருந்தார்கள். மீனினுடைய வயிற்றில் 40 நாட்கள் சுற்றி திரிந்தார்கள். அந்த நேரத்திலேயும் அவர்களுக்கு ஒரு யக்கீன், ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுதான் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். அன்பானவர்களே, இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் கஷ்டப்படும் பொழுது, சிரமப்படும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த எண்ணம் என்ன? நம்முடைய கஷ்டத்தை, கவலையை, சிரமத்தை போக்கக்கூடியவன் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், அல்லாஹுவை நம் வாழ்நாளில் நம்மோடு இருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு நாம் வாழும் பொழுது எந்த கவலையும் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது. அன்பானவர்களே, குர்ஆனில் ஒரு வார்த்தை 3-4 நபிமார்களோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அவ்வாபுன், அடிக்கடி அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர். அல்லாஹ் நபிமார்களோடு அவ்வாபுன் என்ற வார்த்தையை 3-4 இடங்களில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னங்க? அடிக்கடி திரும்ப 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 இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர் என்ற அர்த்தம். இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தரும், நம் உலகில் கவலையை, வலியை அல்லாஹ் அடிக்கடி நாம் சொல்ல வேண்டும். இறைவனிடத்துல நம்முடைய கவலைய, நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய தேவையை நாம் அடிக்கடி சொல்ல வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது. நபிமார்கள் அப்படித்தான் இருந்தார்கள். நம்முடைய தேவையை அல்லாஹ்ட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, அடிக்கடி பேசுவாங்க, அல்லாஹ்வோடு தொடர்பை எந்த நேரமும் வைத்திருந்தாங்க.
அன்பானவர்களே, ஒரு குழந்தை, தவளக்கூடிய நடக்க ஆரம்பித்த குழந்தை, சரியாக பேச வராத அந்த குழந்தை எங்கேயாவது கீழே விழுந்து காலில் அடிபட்டுட்டா வேகமா ஓடி வந்து தாயிட்ட சொல்லும், என் காலில் அடிபட்டுருச்சு, இங்க புண்ணு வந்துருச்சு, இங்க கை உடைஞ்சிருச்சு, கால் உடைஞ்சிருச்சு, ஏதாவது அடிபட்டுட்டா என்னங்க செய்யும்? தாயிட்ட வந்து சொல்லும், தந்தைகிட்ட வந்து சொல்லும், நான் அங்க விழுந்துட்டேன், இங்க முட்டிட்டேன், இங்க கையில் அடிபட்டுருச்சு, இங்க புண்ணாயிருச்சு. ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் தாயிடத்தில் சொல்லும், தந்தையிடத்தில் சொல்லும், தன்னுடைய நண்பர்களிடத்தில், அண்ணனிடத்தில், இப்படி எல்லோரிடத்திலும் ஒப்பிக்கும் குழந்தையுடைய தன்மை. அதுபோன்று நாமும் இறைவனிடத்தில் நம்முடைய தேவைகள், நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய சிரமத்தை நாம் ஒப்பிக்க வேண்டும், அடிக்கடி சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, எப்படி குழந்தை இறைவனோடு குழந்தை ஒரு தாய் தந்தையோடு எப்படி ஒப்பிக்கின்றதோ, சொல்லிக்கொண்டே இருக்கின்றதோ, அதுபோன்று நாமும் இறைவனிடம், யா அல்லாஹ், நான் இங்கு கவலையில் உள்ளேன், நான் இங்கு கஷ்டத்தில் சிரமப்படுகின்றேன், நான் இங்கு ஏமாற்றப்படுகின்றேன், இங்கு நான் கடனாளியாக இருக்கின்றேன், இங்கு நான் ஏழ்மையில் இருக்கின்றேன், என்னுடைய நண்பர்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள், குடும்பத்தில் கவலை, என்னுடைய வியாபாரத்தில் ஏழ்மையில் இருக்கின்றேன், கடனாளியாக இருக்கின்றேன் என்று நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவனிடத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லா நேரமும் கையேந்தி துஆ கேட்பதுதான் துஆ என்று அல்ல, எல்லா நேரமும் உள்ளத்தால் நாம் இறைவனோடு தொடர்பு கொள்வது. முதல்ல கையேந்தி துஆ செய்வோம். அந்த பழக்கம் நாளடைவில் எப்படி மாறுங்க? உள்ளத்துல இறைவனிடத்துல ஒரு முனாஜாத், ஒரு பேச்சு, இறைவனிடத்துல நம்ம சொல்றது, யா அல்லாஹ், நம்ம படுத்திருந்தாலும் யா அல்லாஹ் நான் தஹஜ்ஜுக்கு எந்திரிக்கணும், நான் கஷ்டத்துல இருக்கிறேன், யா அல்லாஹ் நான் திக்ர் செய்யணும், யா அல்லாஹ் நான் குர்ஆன் ஓதும், ஒரு தொடர்போடு இறைவனோடு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய கஷ்டத்தை. இப்ப நிறைய மனிதர்கள் உள்ளத்துல பாரத்தை சுமந்து கொண்டு கவலையிலும் கஷ்டத்திலும் நோய் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கவலை, இந்த கவலை யார்கிட்ட சொல்றது? தாய் தந்தை இடத்துல சொல்ல முடியல, மனைவி இடத்துல சொல்ல முடியல, தன்னுடைய நண்பர்களிடத்துல சொல்ல முடியல, யாரும் உதவுவார்கள் என்று அவனுக்கு நம்பிக்கை விட்டுவிட்டது, யாருடைய உதவியும் அவன் மீது நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட அந்த மனிதன் இறைவனிடத்துல தன்னுடைய கவலைகளை எல்லாம் எடுத்து வைக்கின்றான், தேவைகளை எல்லாம் எடுத்து வைக்கின்றான், தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்கின்றான், நோயினுடைய அந்த சிரமத்தை சொல்கின்றான், பொருளாதார நெருக்கடியை சொல்கின்றான், எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இன்ன தேவைகள் இருக்கின்றது என்பதை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது தன்னுடைய பாரத்தை இறக்கி வைத்த ஒரு நிம்மதி என்பது கிடைக்கும். அன்பானவர்களே, பாரத்தை இறக்கி வச்ச ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி இருக்கின்றதே, அவனுக்கு நாளடைவில் அவனுடைய கஷ்டங்கள் சிரமங்களும் அல்லாஹ்விடத்தில் சொல்ல சொல்ல அவனுக்கு இன்பமாக மாறிவிடும். அன்பானவர்களே, கஷ்டமும் துன்பமும் அவனுக்கு சந்தோஷமாக மாறிவிடும். ஏனென்றால் இந்த கஷ்டம், இந்த துன்பம், இந்த சிரமம் இறைவனோடு ஒரு தொடர்பு நமக்கு தருது, இறைவனோடு ஒரு தொடர்பு தருது. நிம்மதியா இருந்துட்டா மனுஷன் அல்லாஹ்வை மறந்துடுறான். கஷ்டம் வரும் பொழுது, சிரமங்கள் வரும் பொழுது அல்லாஹ்வை ஞாபகம் கொள்கின்றான். அல்லாஹ் நம்மளுடைய சிரமத்தை போக்குவான், கஷ்டத்தை போக்குவான்ற எண்ணம் நமக்கு உள்ளத்துல ஏற்படுகின்றது. அன்பானவர்களே, அடிக்கடி நாம் இறைவனிடத்தில் பரிமாறும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு இன்பம் என்பது கிடைக்கும். அவ்வாபுன், அல்லாஹ் தஆலா அவ்வாபுன் என்ற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? அடிக்கடி இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர். அன்பானவர்களே, அல்லாஹ்வை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? மாரிஃபத்தே இலாஹி, இறைவனுடைய அந்த தன்மை, அவனுடைய சிபாத், அவனுடைய அந்த மகத்துவம், அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆன் நெடுக்க நபிமார்கள் அவனுடைய அந்த மாரிஃபத்தை குறிப்பிடுகின்றார்கள். அன்பானவர்களே, ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறோம், ஒரு புத்தகம், ஒரு நாவல், ஒரு கதை, ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்கு எப்படி தோன்றும்? அந்த கதையிலோடு நம்ம பயணிப்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த காலத்தை நாம் கடந்து அந்த காலத்தோடு நாம் பயணிப்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். ஒரு புத்தகம், சாதாரண புத்தகம், ஒரு எழுத்தாளர் எழுதிய அந்த புத்தகம், அதை படிக்கும் பொழுது அந்த கதையோடு நாம் பயணிக்கின்றோம். அதில் நல்ல விஷயங்கள் வரும் பொழுது சந்தோஷம் ஏற்படும்,
அதில் தீய விஷயங்கள் வரும் பொழுது நமக்கு கவலை ஏற்படும். அந்த புத்தகத்தில் படிக்கக்கூடிய செய்தியில் அதில் நகைச்சுவையான சில விஷயங்கள் வரும் பொழுது நமக்கு சிரிப்பு ஏற்படும். அன்பானவர்கள், ஏனென்றால் அந்த புத்தகத்தை படிக்க படிக்க அதனோடு நாம் சேர்ந்து பயணிக்கின்றோம். சஃபர் அதனோடு சேர்ந்து நமக்கு நடக்கின்றது. அதே போன்று இறைவனுடைய அந்த வேதம் இருக்கின்றதே, அந்த இறைவனுடைய அந்த வேதத்தை நாம் படிக்கும் பொழுது, குர்ஆன் அல்லாஹ்வினுடைய வேதம், மனிதன் எழுதிய இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதே அந்த உணர்வு ஏற்படும் பொழுது, அல்லாஹ்வினுடைய அந்த வேதம், அவனுடைய அந்த கலாம், அதை நாம் படிக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தை நாம் படிக்கின்றோம் என்றால் அவர்களுடைய காலத்தில் நாம் பயணிப்பதை போன்ற அந்த எண்ணம் உண்டாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வரலாறு முழுக்க குர்ஆன் நமக்கு குறிப்பிடுகின்றது. எவ்வளவு தியாகங்கள், தியாகத்தின் தந்தையாக வாழ்ந்தார்கள், எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள், இறைவன் எப்படியெல்லாம் அவர்களை சோதித்தான் என்ற அந்த செய்தி குர்ஆனில் நாம் வாசிக்க 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 நமக்கு அந்த காலத்தில் அவர்களோடு நாம் பயணிப்பதை போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். இது இயற்கைங்க. அல்லாஹ்வினுடைய கலாம், மனிதனுடைய இந்த புத்தகத்திற்கு இந்த தன்மை இருக்கின்றென்றால் அல்லாஹ்வினுடைய இந்த கலாமுக்கு எவ்வளவு தன்மை இருக்கும். அந்த காலத்தில் நாம் பயணிப்பதை போன்று ஒரு உணர்வு ஏற்படும். அன்பானவர்களே, அந்த உணர்வுகள்ல அன்றாட நம்ம காலையிலும் மாலையிலும் நபிமார்களுடைய அந்த வாழ்க்கையை திரும்ப திரும்ப குர்ஆனை ஓதும் பொழுது பல நபிமார்களை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகின்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகின்றான், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகின்றான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகின்றான். இப்படி குர்ஆன் நெடுக்க நபிமார்களுடைய வாழ்க்கை குறிப்பிடப்படுகின்றது, முன்னோர்களுடைய வாழ்க்கை குறிப்பிடப்படுகின்றது. அதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். குர்ஆன்ல நபிமார்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நமக்கு படிப்பினை இருக்கின்றது. இப்படியாக நாம் தொடர்ந்து நபிமார்களுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது அந்த உணர்வு, அவர்களோடு பயணிக்கக்கூடிய அந்த உணர்வு என்பது நமக்கு ஏற்படும். ஒரு நாள் நாம் குர்ஆனை எடுத்து ஓதுகின்றோம். ஒரு நேரம் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். அந்த குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறில் பலவிதமான சம்பவங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. அதில் அவங்க கடைசி காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் விளங்குவோம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை படிக்கின்றோம். சமூது கூட்டத்தினர்களுக்கு அவர்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள், ஈமானின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சிலர் ஏற்றுக்கொண்டாங்க. பல அத்தாட்சிகளை அவர்கள் காமிக்க சொன்னார்கள். அன்பானவர்களே, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலையில் இருந்து கர்ப்பிணி ஒட்டகம் வெளியில் வந்து குட்டி போட்டதை அவர்கள் பார்த்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள். அன்பானவர்களே, அதுல அல்லாஹு தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில ஒரு வார்த்தையை குறிப்பிடுகின்றான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரப்பி, நிச்சயமாக என்னுடைய ரப்பு, என்னுடைய இறைவன், கரீபும் முஜீப், மிக நெருக்கமானவன். என்னுடைய இறைவன் எனக்கு மிக அருகாமையில் இருக்கின்றான். முஜீப், என்னுடைய துஆவை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு இந்த மலையில் இருந்து ஒட்டகத்தை வெளியே வரவை, அது கர்ப்பிணி ஒட்டகமாக இருக்க வேண்டும், அது வெளியே வந்தவுடனே குட்டியிட வேண்டும் என்று துஆ செஞ்சாங்க. அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரப்பி, நிச்சயமாக என்னுடைய இறைவன், கரீப், மிக நெருக்கமாக இருக்கின்றான், முஜீபுன், அவன் துஆவை அங்கீகரிக்க கூடியவனாக, அதற்கு பதில் சொல்ல கூடியவனாக இருக்கின்றான் என்று சொன்னார்கள். அப்ப அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறை படிக்கும் பொழுது நமக்கு இதிலிருந்து ஒரு படிப்பினை, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தில் நம்ம இருந்தாலும், எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும், அல்லாஹ்விடத்தில் நாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், அல்லாஹ் நம் நெருக்கமாக இருக்கின்றான், நாம் கேட்கக்கூடிய துஆவை கபூல் செய்யவனாக இருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும், ஏன் சிரமப்பட வேண்டும்? அல்லாஹ்வோடு நாம் தொடர்பு கொள்வோம்.
அதை தொடர்ந்து நாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கின்றோம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹத்தீபுல் அம்பியா, நபிமார்களே மிக சிறந்த பயான் செய்யக்கூடியவர்கள், பிரசங்கம் செய்யக்கூடியவர்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இன்ன ரப்பி ரஹீமு வதூத். நிச்சயமாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்பு நிச்சயமாக ரஹீமுன், நிகரற்ற அன்புடையோன், வதூத், படைப்பினங்கள் அனைத்தின் மீது அளவு கடந்த முஹப்பத், பிரியம் கொள்ளக்கூடியவன். நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ் இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ் எவ்வளவு அன்புக்கு சொந்தக்காரங்க, அது நிகரே கிடையாது. படைப்பினங்கள் மீது பிரியம் கொள்ளக்கூடியவன் இறைவன். எப்படிப்பட்ட பிரியம்? 70 தாயை விட அதிகம் பிரிய கொள்ளக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த இறைவன் நம்மோடு இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவனை நாம் வைத்துக் கொண்டு ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏன் கஷ்டப்பட வேண்டும்? அன்பானவர்களே, அதே போன்றுதான் தொடர்ந்து நாம் படிக்கின்றோம். படிக்கும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் வருகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த அடியார்கள்ட்ட, அவர்களுடைய உம்மத்தினர்கள் தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க கப்பலில் பயணம் செய்யுங்கள். உர்கிபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா, அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி நீங்கள் கப்பலில் பயணம் செல்லுங்கள். மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய இறைவன் கஃபூர், மன்னிக்க கூடியவனாக, ரஹீம், நிகரற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். அன்பானவர்களே, எல்லோருக்கும் அழிவு. உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அன்று இருந்த அனைவருக்கும் அழிவு. ஆனால் யாருங்க அந்த நேரத்தில் பாதுகாக்கப்பட்டாங்க? அந்த கப்பலில் பயணம் செய்தவர்கள். கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவன், அல்லாஹ் அளவற்ற நிகரற்ற அன்புடையவன், மன்னிக்க கூடியவன். இவர்களையெல்லாம் அல்லாஹ் உங்களை எல்லாம் மன்னித்து விட்டு அல்லாஹ் இந்த கப்பலில் பயணிக்க செய்திருக்கின்றான். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்தும் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றில். அன்பானவர்களே, அதே போன்று நாம் பார்த்தோம் என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாயும் தந்தையும் தன்னுடைய சகோதரர்களும் அவர்களுடைய சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. அவர் மன்னராக இருக்கின்றார்கள், நீதிபதியாக இருக்கின்றார்கள். மிகப்பெரிய சிறந்த ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அன்பானவர்கள், அந்த நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, இன்ன ரப்பி லத்தீஃபுல் லிமா யஷா, இறைவன் தன் நாடியதை நிறைவேற்றக்கூடியவன், அவன் மதி நுட்பமானவன். எவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு இந்த அந்தஸ்து அடைஞ்சாங்க, எவ்வளவு சிரமத்திற்கு பிறகு இந்த அந்தஸ்து அடைஞ்சாங்க. நபிமார்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் நமக்கு படிப்பினை இருக்கின்றது. குர்ஆன் கூறுகின்றது, லஅஹ்ஸனுல் கஸஸ் பிமா அவ்ஹைனா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை குறிப்பிடும் பொழுது சம்பவங்களில் மிக சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அன்பானவர்களே, அழகான அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சிறுவயதில் தன்னுடைய சகோதரர்களுடைய துரோகம், வாலிபத்தில் தன்னுடைய வளர்த்தெடுத்த அந்த பெண்மணி தனக்கு இச்சையின் பக்கம் அழைப்பு, அதற்கு பிறகு சிறையினுடைய காலம், சில காலம், பலவிதமான கஷ்டங்கள். அல்லாஹ் அதற்கு பிறகு அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான், மந்திரி பதவியை கொடுத்தான். அதற்கு பிறகு தன்னுடைய சகோதரர்களே தன்னிடத்தில் உதவி தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினான். அந்த நேரத்தில் சொன்னாங்க, இன்ன ரப்பி, என்னுடைய ரப், லத்தீஃபுல் லிமா யஷா, அவன் நாடியதை செய்யக்கூடியவன், அவன் மதி நுட்பமானவன். எவ்வளவு விதமான விஷயங்களை அல்லாஹ் செய்தவர்களுக்கு அந்தஸ்தை கொடுத்தான். அதே போன்று நாம் பார்த்தோம் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அந்தஸ்து, கலீலுல்லாஹ் என்ற அந்தஸ்தை கொடுத்தான். இறைவனுடைய தோழன் என்ற அந்த அந்தஸ்தை கொடுத்தான். அந்த அந்தஸ்து சாதாரணமாக கிடைக்கலங்க. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்களை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் சோதனை. சிறுவயதிலிருந்து கடைசி காலம் வரை சோதனை, சோதனை, சோதனை. அனைத்து சோதனையிலும் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா?
வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். வயோதிகத்தில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு பிள்ளைகளாக கொடுத்தான். வயோதிகத்தில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு பிள்ளைகளாக கொடுத்தான். இன்ன ரப்பி, நிச்சயமாக என்னுடைய இறைவன், லஸமீஉத் துஆ, என்னுடைய துஆவை அங்கீகரிக்கக்கூடியவன், கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். நபிமார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்கிறாங்க. அல்லாஹு தஆலா துஆவை கேட்கக்கூடியவன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது, நம்முல் என்ற சூறாவில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை முழுவதும் சொல்லப்படுகின்றது. அதில் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கும் பொழுது, மன்னராக அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய அரசர், உலகத்தையே ஆண்ட அந்த அரசர். அவர்களுடைய சபையில மலக்குமார்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, அவர்களுடைய சபையில ஜின்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, பறவை இனங்கள் இருக்கும், எல்லா படைப்பினங்களும் அங்கு இருக்கும். எல்லா படைப்பினங்களிலும் ஆட்சி செய்தவர்கள் அவர்கள். அந்த நேரத்தில் சொல்றாங்க, பல்கைஸ் ராணியினுடைய அந்த சிம்மாசனத்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் கொண்டு வரணும். யார் கொண்டு வர்றா? அந்த நேரத்தில் இருந்த ஒரு ஆபித், இறைநேசர், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க. கண்மூடி திறக்கும் நேரத்துக்குள்ள அந்த சிம்மாசனம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண் முன் அமர்க்கப்பட்டது, வைக்கப்பட்டது. அன்பானவர்களே, அந்த நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தை, ஹாதா மின் ஃபضل ரப்பி, அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு இது வந்தது, என்னுடைய இறைவனுடைய அருள். அவன் மிகப்பெரிய அருளுக்கு சொந்தக்காரன், அவனுடைய அருளை கொண்டு வந்தது. லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், அல்லாஹ் தஆலா என்னை சோதிக்கின்றான். இவ்வளவு அரசாட்சியை கொடுத்து, இவ்வளவு பெரிய நியமத்தை கொடுத்து அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான். அஷ்குர் அம் அக்ஃபுர், எனக்கு நன்றி செலுத்துகிறானா அல்லது எனக்கு நிராகரிக்கின்றானா, எனக்கு மாறு செய்கின்றானா என்று அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான். வமன் ஷக்கர, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவானோ, ஃபைன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, அவன் தனக்குத்தானே நன்றி செலுத்தவனை போன்றவன், தனக்கே நன்றி செலுத்தியவனை போன்றவன். வமன் கஃபர, யார் இறைவனுக்கு மாறு செய்கின்றானோ, ஃபைன்ன ரப்பி, நிச்சயமாக என்னுடைய இறைவன், லகனி, இன்ன ரப்பி கனியுன் கரீம், அவன் நிரகரற்ற தேவையில்லாதவன், அவன் எந்த ஒரு தேவையும் இல்லாதவன், கண்ணியமானவன். இறைவனுக்கு மாறு செய்யறதுனால இறைவனுடைய அந்தஸ்து குறைந்து விடாது. உலகமே சேர்ந்து இறைவனுக்கு மாறு செய்தாலும் இறைவனுடைய அந்தஸ்தில் அவனுடைய மகத்துவம் சிறிதளவு கூட குறையாது. அவன் எந்த ஒரு தேவையும் அற்றவன், மிகப்பெரிய கனி. கரீமுன், அவன் அந்தஸ்துக்கு சொந்தக்காரன், அவன் மிகப்பெரிய சங்கைக்குரியவன். அன்பானவர்களே, நபிமார்களை பற்றி பலவிதமான விஷயங்களை நம்ம கேட்டோம். ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்லித் தருகிறது. ஒவ்வொரு விஷயமும் இறைவனுடைய தொடர்பை நமக்கு ஏற்படுத்துகிறது. கஷ்டத்திலும் துன்பத்திலும் சிரமத்திலும் நீ கவலைப்படாத, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், நாம் கேட்பதை கொடுப்பான், பாவத்தை மன்னிக்க கூடியவன், துஆவை அங்கீகரிக்க கூடியவன், மிகப்பெரிய அருளுக்கு சொந்த மிகப்பெரிய அன்புக்குரியவன் என்ற பலவிதமான விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்தது. அல்லாஹு தஆலா நபிமார்கள் வாழ்ந்ததை போன்ற அந்த வாழ்க்கையை நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.